நம்ம இந்தியாவிலே செகண்ட் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தானே இருக்காரு. எதுல தானே கேக்குறீங்க? ஆள் கடத்தல், கொலை மிரட்டல், லஞ்சம் மற்றும் கிரிமினல் மிரட்டல் போன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் சிஎம் லிஸ்ட்ல நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தான் 89 கேஸ் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 47 வழக்குகள் வச்சு 2வது பிளேஸ்ல இருக்காரு. இதை நான் சொல்ல மக்களே, பிரபலமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் தான் சொல்றாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம தலைவர் செந்தில்குமாரை பத்தி பார்க்கலாம். சாரி மக்களே, உங்களுக்கு எல்லாம் செந்தில்குமார்னா யாரும் தெரியாதுல. நியூமராலஜிக்காக தன்னோட பேரை செந்தில் பாலாஜி அப்படின்னு மாத்தினவரை பத்தி தான் பார்க்க போறோம். கட்சி விட்டு கட்சி மாறுற தலைவரை பார்த்திருப்பீங்க. ஆனா 5 முறை கட்சி மாறிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தான். தலைவர் செந்தில் பாலாஜி அதிமுக போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறி பண மோசடி தடுப்பு சட்டம் 2001 கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். டிரான்ஸ்பார்மர் ஊழல் செய்ததாக கூறி இவர் மேல உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கு இருக்குங்க. கரூர் சம்பவத்துக்கும் இவர் தான் காரணம் அப்படிங்கிற செய்திகளை சோசியல் மீடியால பார்த்தேன். இது வதந்தியா இல்ல உண்மையானு தெரியல. இதை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் அவர்கள் தான் கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிபிஐ பரிந்துரை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே.